அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கான 2026 பலன்கள், குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஒரு ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாதான் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுக்கான அதிர்ஷ்டமும் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2026 இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றமும் கடன் நிவர்த்தியும் ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப ரிஷபராசிக்கு தொழில் மற்றும் வேலை அப்படின்னா பதவி உயர்வு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுல முக்கியமா சொல்ல போனா கடின உழைப்பு கேட்டதான் அதிகாரம் கிடைக்கிறது. 3ஆம் இடத்துக்கு போறதுனாலே பொருளாதார பணவரவு அதிகம், பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது. இப்ப கல்வி, சிறந்த வெற்றி, போட்டித் தேர்வுகள், மாணவர்களாக இருந்தாங்கன்னா சாதிப்பார்கள். 3ல குரு பகவான் அமர்கிறதுனால கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும், அதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியம் எடுத்த சுமாரான நிலை, முறையான உணவு பழக்கம் மிக அவசியமானது. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்கள். குடும்பம் மகிழ்ச்சி மற்றும் சுபகாரியம் நடைபெறும். திருமண தடை நீங்கும், வரன் அமையும். இப்ப விரிவாக பார்ப்போம். இந்த குருவுடைய பார்வை கடகத்துல உச்ச வீட்டில் அமர்கிறார். ரிஷபத்து 3ஆம் வீட்டில் இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல விருச்சகத்தையும், ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை தன்னுடைய குரு பார்வை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்தது ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் குரு 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது மிகப்பெரிய உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு அமைகிறது. திருமணம், தந்தையின் ஆரோக்கியம், தொழில் ரீதியான லாபங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது. அடுத்தபடியாக அக்டோபர் மாதம் இறுதியிலிருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் 2ஆம் வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சி வரும்போது சுகஸ்தானம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கொண்டா கூட தன்னுடைய சிம்ம ராசியிலிருந்து 5ஆம் பார்வையான ரிஷபத்துக்கு 8ஆவது தனுசை பாக்குறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. 9ஆம் பார்வையான விரயஸ்தானமான ரிஷபத்துக்கு மேஷத்தையும் குரு பார்க்கிறார். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது. குறிப்பாக ரிஷபராசி பெண்கள் இந்த வருடம் பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் வாய்ப்புகள் இருப்பீங்க, எளிதில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு நிறைவேறும். அதிசார பயிற்சி வரும்போது உங்களுக்கு ஏற்பட்ட வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாதகமான தீர்ப்புகள் வரும். இந்த பூர்வீக சொத்து கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாவே உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு. தொழில லாபமே இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கும் லாபத்தை கொடுப்பார். நிறைய விரயமாகுது, அந்த விரயத்தை சுப விரயமாக மாத்தி கொடுப்பார். இது அதிசார பயிற்சியில் இந்த பலன் நடக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்துல அமர்றதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக பெருமாள் வழிபாடு செய்வது, பெருமாள் கோவில் பராமரிப்பு செய்வது போன்ற காரியத்தில் ஈடுபட்டால் மிகப்பெரிய நன்மை அடையலாம். அதிசார பயிற்சி முடிஞ்சு மீண்டும் தன்னுடைய 3ஆம் வீட்டுக்கு கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெறும்போது குரு கேதுவோட இணைகிறார். அப்படிங்கும்போது இது ஆன்மீக தத்துவத்தை உணர்கிறது. மாணவர்கள் இந்த நேரத்தில் விளையாட்டுத்தனத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். 3ல குரு இருக்கும்போது கவனக்குறைவு, விளையாட்டுத்தனம் இருக்கும். அதை தாண்டிதான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம், இப்ப வியாபாரத்துல புது கிளைகள் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. இப்ப தேனி, மதுரை, சென்னை போன்ற பெரிய நகரங்கள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். குறிப்பாக இந்த சுற்றுலா சொகுசு வாழ்க்கைக்கு லக்ஸுரியான வாழ்க்கை, லக்ஸுரியான வண்டியில தான் நீங்க போய் ஆன்மீக தளத்துக்கு போயிட்டு வருவீங்க. வாடகை விடும் தொழில் சிறப்பாக இருக்கிறது. குடும்பம் மற்றும் உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல செய்தியாக வரும். பெற்றோரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த வருஷத்துக்கு? என்ன பரிகாரம் செய்யலாம்? என்ன, நீங்க பக்கத்துல வியாழக்கிழமான தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற பூ வாங்கி கொடுங்க. கொண்ட கடலை மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பலனாக அமையும். அதே மாதிரி
குரு பகவான் என்று எடுத்துக்கொண்டு மஞ்சள் கொம்பு இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் மஞ்சள் கொம்பு வந்து தானம் செய்யலாம், அல்லது மஞ்சள் கொம்பு அரைச்சி மஞ்சள் அபிஷேகம் செய்து வந்தால் குரு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசி நேயர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டால் நீங்கள் குருவாயூர் தலத்தில் சென்று வாருங்கள், அல்லது ஆலங்குடி குரு பகவான் தலத்துக்கு சென்று வியாழக்கிழமை என்று உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணீங்கன்னா மிகச்சிறந்த பலனாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறார். இப்பொழுது பரிகாரங்களை நாம தெரிந்து கொண்டோம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் கனவு கண்டு சாதிக்க வேண்டும் என்கிற நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு நல்ல பலனாக அமைகிறது. இதுல குறிப்பா ரிஷபராசினாவே கண்டிப்பா டீச்சிங் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பணியில் இருப்பவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. இப்போ பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 10th 12th நல்ல மார்க் எடுத்து கல்லூரியில அவங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கல்லூரியே பொறுப்பெடுத்து ஸ்காலர்ஷிப் மூலியமா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார். வீடு மற்றும் பராமரிப்பு செலவுகள் செய்வீர்கள். உங்கள் பாதுகாப்பு நீங்களே உறுதி செய்து கொள்ளும் அளவுக்கு இந்த வருடம் இருக்கிறது. இப்ப யார் நண்பன் யார் விரோதி என்கிறதை நிச்சயம் இந்த குரு காட்டி கொடுத்துருவாரு. உங்கள் பாதுகாப்பு உறுதியாகிறது. தேவைக்கேற்ப பணப்புழக்கம் இருக்கும். அசையும் சொத்துக்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். உடல்நலத்தில் சற்று கவனத்தோடு நிற்க வேண்டும். இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு சுகர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அந்த சுகரை வந்து நீங்க கட்டுப்படுத்துவீங்க. ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையக்கூடிய விஷயம் என்னன்னா, நெய் தீபம் இட்டு எலுமிச்சை பழ சாதம் செய்து நிவேதனம் செஞ்சு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானை செய்து வந்தீங்கன்னா இன்னும் நிச்சய பலனாக உங்களுக்கு அமைகிறது. இந்த வருஷம் நீங்க தங்கம் வாங்குவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியும் தங்கத்தை நீங்க அடமான வச்சிருந்தா அதை மீட்கிற வளர்ச்சியும் கொடுக்கிறார். ஏன்னா குரு பார்க்கிறது உங்கள் யோகாதிபதி சனியும் குரு பார்வை பெறுவது நல்ல சூழ்நிலை அமையும். சேமிக்குவது மீது இப்ப சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா சேவிங்ஸ் மேல ஒரு ஆர்வம் இருக்கும். கடவுள் நம்பிக்கை வைத்து எந்த காரியமும் சிறப்பாக அடைய முடியும். எனவே ரிஷபராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதக பலனாக இருக்கிறது. இருந்தாலும் 3ஆம் இடத்தில் குரு பயிற்சி அமர்கிறதுனாலே சற்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் ஆலோசனை செய்து எடுத்தால் மிகப்பெரிய பலனாக உங்களுக்கு அமையும். அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.